ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக 2 ஆர்டிகல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஆர்டிகல் 142, இன்னொன்று ஆர்டிகல் 143. ரெண்டுமே சுப்ரீம் கோர்ட்டோட கனெக்டிவிட்டியாக இருக்கக்கூடியது தான். பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆர்டிகல் 142 அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட்டுடைய எக்ஸ்ட்ராடினரி ஜுடிஷியரி பவரை பற்றின சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல். இதுவே ஆர்டிகல் 143 அப்படின்னா இட் இஸ் அன் அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டு த பிரசிடென்ட். குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விதி தான் ஆர்டிகல் 143. ஸோ இப்போ இந்த 2 ஆர்டிகளும் என்ன, இதனுடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 142 விதி 142. ஸோ இந்த ஆர்டிகல் 142 ரீசெண்டாக நியூஸில் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன் பேரறிவாளன் கேஸ். ஸோ முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் கைதாகி இருந்த பேரறிவாளனை விடுதலை பண்ணுறதுக்கு உச்சநீதிமன்றம் இந்த விதி 142 பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரொம்பவே ஃபேமஸாக இந்த ஆர்டிகல் பற்றி பேசியிருந்தாங்க. அப்படி இந்த ஆர்டிகல் 142 என்ன சொல்லுது அப்படின்னா, யூஸ்வலா ஒரு லாவை எனாக்ட் பண்றாங்க, ஒரு சட்டத்தை ஏற்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் பவர் உண்டு. யூனியன் லெவல்ல பார்லிமெண்ட்னா, ஸ்டேட் லெவல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துக்கு அந்த பவர் உண்டு. ஸோ அப்படி ஒரு லாவை எனாக்ட் பண்ற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு தான் உண்டு. ஜுடிஷியரிக்கு, நீதித்துறைக்கு அந்த லாவை சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரம் கிடையாது. ஒன்லி டு இன்டர்பிரட் தட் லா, அந்த லாவை அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல, அதாவது அந்த லாவை வந்துட்டு அமல்படுத்தக்கூடிய இடத்துல மட்டும்தான் நீதித்துறை அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ நாடாளுமன்றத்தால் பிறப்பிக்கப்படக்கூடிய சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்காங்கிறத கண்காணிக்கிறதுக்கும் அதை இன்டர்பிரேட் பண்றது மட்டும்தான் கோர்ட்டுடைய வேலையாக இருந்தது. பட் இந்த ஆர்டிகல் 142 என்ன சொல்லுது அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிக்ரீஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஸ் டு டிஸ்கவரி எக்ஸெட்ரா. அதாவது உச்சநீதிமன்றம் எந்த ஒரு உத்தரவு பிறப்பிச்சாலும் அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இட் இஸ் கம்ப்ளீட்லி அப்ளிகபிள் டு த ஆல் ஓவர் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் தான் அந்த விதி, அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டர் அப்படிங்கிறது பொருந்தும். அப்படி யூஸ்வலா பார்லிமெண்ட் தான் ஒரு சட்டத்தை பிறப்பிப்பாங்க. அப்படி பார்லிமெண்ட் ஆர்டர் போடாம உச்சநீதிமன்றமே இந்தியா முழுமைக்குமாக ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அதுக்காக ஒரு ப்ரொவிஷனை சொன்னதான் ஆர்டிகல் 142. ஸோ அப்படி உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவுகள் எதை சார்ந்து வேணாலும் இருக்கலாம். ஆனா அது வந்துட்டு ஒரு நாடாளுமன்றத்தால பிற்காலத்துல சட்டமாக இயற்றப்படலாம், சட்டமாக இயற்றப்படாமலும் இருக்கலாம். அப்படி ஒரு நாடாளுமன்றத்தால ஒரு சட்டம் இயற்றப்படும் வரை உச்சநீதிமன்றம் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஆர்டிகல் 142. யூஸ்வலா ஜுடிஷியரிக்கு வந்துட்டு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜுடிஷியரி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதாவது வரம்பு மீறிய ஒரு அதிகாரம் அப்படின்னா இந்த ஆர்டிகல் 142 நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பொதுவா நாடாளுமன்றத்துக்கு ஏற்றக்கூடிய அந்த சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரத்தை தாண்டி உச்சநீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறோம்னா தட் இஸ் ஆர்டிகல் 142. ஸோ இந்தியாவில் இந்த 142 நிறைய இன்சிடென்ட்ஸ்ல சுப்ரீம் கோர்ட் பயன்படுத்தியிருக்காங்க. எப்பப்பெல்லாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் போபால் கேஸ் ட்ராஜடி கேஸ், ஓகேங்களா, அதாவது போபால் விஷவாயு கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த விதி 142 பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு வழங்குறதுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க. யூஸ்வலா அதை அரசு தான் உத்தரவு பிறப்பிப்பாங்க. ஆனா அரசாங்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் இந்த ஆர்டரை போட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாபர் மசூதி கேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியில இருக்கிற பாபர் மசூதி வழக்குல கூட பாத்தீங்க அப்படின்னா ராமர் கோயில் கட்டுவதற்கு அறக்கட்டளையை உருவாக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புல சொல்லியிருப்பாங்க. ஆர்டராக ஆர்டிகல் 142 பயன்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருந்து 500 மீட்டர் தொலைவுக்கு எந்த விதமான லிக்வர் ஷாப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே பார்லிமெண்ட் ஆக்ட் போட்டிருந்தாங்க. ஆனா அது ஸ்டேட் ஹைவேஸ்க்கு அப்ளிகபிள் இல்லை, மாநில நெடுஞ்சாலைகளுக்கு பொருத்தம் இல்லை. ஆனா இப்போ கோர்ட் என்ன ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா, மாநில நெடுஞ்சாலைகள்ல இருந்தும் 500 மீட்டர் தொலைவுக்கு பாத்தீங்க அப்படின்னா மதுபான கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை போட்டிருப்பாங்க. ஏற்கனவே இந்திய அரசு நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை போட்டாங்க. ஆனா இதை ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டப்பேரவைகளும் நிறைவேற்றுறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த மாநிலங்கள் இருக்கிற எல்லாத்துக்கும் யார் உத்தரவுகளை போட்டாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 142 இம்போஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா ரீசெண்டா ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ்ல வந்தது, தட் இஸ் பேரறிவாளன் வழக்குல கூட பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்குல இருந்த பேரறிவாளனை ஆர்டிகல் 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணியிருப்பாங்க. ஸோ எதனால இதை இம்போஸ் பண்ணியிருப்பாங்க, எதனால இந்த கேஸ்ல வந்துட்டு இது வந்திருக்கும் அப்படின்னா, ஜெயில் காலகட்டங்கள்ல சிறையில் இருந்த காலகட்டத்துல பேரறிவாளனுடைய நன்னடத்தை விதிமுறைகள், அதுக்கப்புறமேட்டு அவர் நிறைய படிச்சிருப்பாரு, ஓகேங்களா, 10th + 2 எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய நன்னடத்தைகள் எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணாரு அப்படிங்கறனால ஆர்டிகல் 142 இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அமைச்சரவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவர்னர் கிட்ட பரிந்துரைச்சிருப்பாங்க, இப்படி வந்துட்டு பேரறிவாளன் உள்ளிட்டோரை வந்து விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவாக பில்லும் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான்
என்ன பண்ணாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி பேரறிவாளனை விடுதலை பண்ணாங்க. இப்படி ஒரு பார்லிமெண்ட் லா எனாக்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பதிலா கோர்ட்டே ஒரு லாவை எனாக்ட் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக கோர்ட்டுக்கு கொடுத்திருக்கிற எக்ஸ்ட்ராடினரி ஜுரிஸ்டிக்ஷன் பவர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டிகல் 142 அப்படின்னு சொல்றோம். இது அப்படி இந்த ஆர்டிகல் 142 படி உச்சநீதிமன்றம் ஒரு சட்டத்தை அமல்படுத்துறாங்க அப்படின்னா அதை பின்னாடி பார்லிமெண்ட் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அது வரைக்கும் அது நடைமுறையில் இருக்கும். அப்படி ஒருவேளை அந்த சட்டத்தை பார்லிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம விட்டாலும் கூட உச்சநீதிமன்றத்துடைய இந்த உத்தரவு காலவரையின்றி தொடர்ச்சியாக செயல்பட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஆர்டிகல் 142 சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 143 விதி 143. ஆர்டிகல் 143 அப்படிங்கிறது டாக்ஸ் அபவுட் தி அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கலாம். எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா மொத்தம் 2 விஷயங்கள்ல குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. எப்பப்ப அப்படின்னா ஏதாவது சட்டம் தொடர்பான சந்தேகங்கள் எழும்போதோ இல்ல பாத்தீங்க அப்படின்னா பொது முக்கியத்துவம் வாய்ந்த நேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ்க்காக ஏதாவது சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா இல்ல பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது சந்தேகங்கள் எழும்போது உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கலாம். இது ஃபர்ஸ்ட் கேஸ். 2வது கேஸ் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிஸ், அதாவது அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடியே சில ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தது அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மைசூர் அரசாங்கத்துக்கும் மெட்ராஸ் அரசாங்கத்துக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்டி சைன் ஆயிருந்திருக்கும். எதுல அப்படின்னா காவிரி நதி நீர் பங்கீடுல 1924 1924லயே 50 வருஷத்துக்கு காவிரி நதி நீரை மெட்ராஸ் மாகாணத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கும். அப்படி அந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வரதுக்கு முன்னாடியே சில ட்ரீட்டிஸ் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கும். அந்த மாதிரியான ட்ரீட்டிஸ் சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் எழுந்தாலும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை பெறலாம். ஸோ பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் வெல் அஸ் லா சம்பந்தமா ஏதாவது சந்தேகம்னாலோ இல்ல ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிஸ் சொல்லக்கூடிய ஒப்பந்தங்கள் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் எழுந்தாலோ குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஆலோசனை பெறலாம். அதுக்கு அப்படி சந்தேகங்கள் கேட்கும் போது குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க யாருக்கு அதிகாரம் உண்டு, உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறதான் ஆர்டிகல் 143 சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது லா சம்பந்தமாகவோ இல்ல பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் சம்பந்தமாகவோ ஆலோசனை கேட்கும் போது கட்டாயம் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை சொல்லணும்னு எந்த ஒரு நெசசிட்டியும் இல்லை. வேணும்னா சொல்லலாம், இல்லைன்னா ஆலோசனை சொல்லாம கூட விடலாம். அதுல எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஆனா இன் கேஸ் ஆஃப் செகண்ட் கேஸ், 2வது கேஸ்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் ட்ரீட்டிஸ் ஒப்பந்தங்கள் மீதான சந்தேகங்கள் எழும்போது குடியரசுத் தலைவர் கேட்கும் போது கண்டிப்பா அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய கடமை அப்படின்னு இதே ஆர்டிகல் 143 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆர்டிகல் 143 பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடியது வெறும் ஆலோசனைகள் தானே தவிர இட் இஸ் நாட் அண்ட் ப்ரொனவுன்ஸ்மெண்ட். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு உத்தரவுகள் கிடையாது. ஓகேங்களா, நீதிமன்றம் சொன்னா அது உத்தரவுகளாகத்தான் இருக்கும். ஆனா ஆர்டிகல் 143 படி குடியரசுத் தலைவருக்கு சொல்றது வெறும் ஆலோசனைகள் மட்டும்தான், உத்தரவு கிடையாது. அப்படி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை சொல்றாங்கன்னா அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம அக்செப்ட் பண்ணாம இருக்கிறதும் பிரசிடென்ட்டுடைய டெசிஷன். இட் டஸ் நாட் பைண்ட்ஸ் ஆன் த பிரசிடென்ட். உச்சநீதிமன்றத்துடைய இந்த ஆலோசனைகள் குடியரசுத் தலைவரை எப்பவுமே கட்டுப்படுத்தாது அப்படிங்கறதான் ஆர்டிகல் 143 சொல்லியிருக்கிற ப்ரொவிஷன்ஸ். ஸோ அப்போ ஆர்டிகல் 142 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கியிருக்கிற எக்ஸ்ட்ராடினரி ஜுரிஸ்டிக்ஷன். ஓகேங்களா, இதுவே ஆர்டிகல் 143 அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கியிருக்கிற அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.